ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் ஆன் டாப் பவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸாமுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போகலாம் சார். அதாவது ஹை ஸ்பீடு வந்துட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த டவுட் இருக்கும். அதோடு கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாமுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் எக்ஸாமுக்கு அலோடு. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஹால் டிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு கம்பல்சரியாக ஐடி கார்டு ரொம்ப முக்கியம். என்ன ஐடி கார்டு சார் அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது அங்கே ஐடென்டி கார்டு கேட்டிருப்பாங்க இல்லையா? நீங்கள் சம்திங் உங்களுடைய ஆதார் கார்டு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த கார்டோட ஒரிஜினல் காப்பி நீங்கள் கம்பல்சரி எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போனால் மட்டுமே எக்ஸாம் அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ஆதார் கார்டு இல்லை நான் அப்ளை பண்ணும்போது வேறு ஐடி கார்டு தான் சார் கொடுத்ததுன்னா ஒரிஜினல், அப்படி இருந்தாலும் அதனுடைய ஒரிஜினல் உங்களுக்கு கையில் வேணும். ஸோ எக்ஸாம் சென்டரில் இதை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க. இது தெளிவாக நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பல்சரியாக ஹை ஸ்பீடுக்கு மட்டும் கிடையாது, ஷார்ட் அண்ட் லோயர், ஹையர், தென் டைப் ரைட்டிங், ஸோ அக்கௌண்டன்சி தேர்வுக்கும் இது ரொம்ப முக்கியமானது. இந்த முறை தான் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு வேணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் காப்பி நீங்கள் கம்பல்சரியாக எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும், மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ இது தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். ஏன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு போய் சேரணும். இந்த மாதிரி இந்த தேர்வுக்கு கம்பல்சரி ஐடென்டி கார்டு கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள். கம்பல்சரி இது இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹால் டிக்கெட் எடுத்துட்டோம். தென் பார்த்தீங்கன்னா ஐடென்டி கார்டு சொல்லிட்டீங்க, எடுத்துக்கிட்டோம். வேறு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, வாட்ச் எடுத்துகிட்டு போகணும் கம்பல்சரி. போனீங்கன்னா தான் உங்களுக்கு டைம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிற விஷயம் தெரியும். டிரான்ஸ்கிரிப்ஷன் டைமிங்கை தனியாக ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அதோட பிடிஎஃபும் அதிலே இருக்குது. ஓகேங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிப்பாங்க அதை தெளிவாக பார்த்துக்குங்க. எவ்வளோ நேரம் டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக வேகமாக எழுதுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வாட்ச் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் டிஜிட்டல் வாட்ச்லாம் உள்ள அலோடு கிடையாது. செல்ஃபோன் இதை எடுத்துகிட்டு போயிடாதீங்க உள்ள. சரிங்களா? உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நான் மறந்துட்டு அந்த மாதிரி சொல்லாதீங்க, மால் ப்ராக்டிஸ் போட்டுருவாங்க. சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அனலாக் வாட்ச் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? பேடு சார், பேடு எடுத்துகிட்டு போகலாம்னு கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. அங்கே ஏதாவது டேமேஜாக இருக்குது பெஞ்ச் அப்படின்னா அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, எக்ஸாமினர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் வச்சு எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மற்றபடி வேறு என்னென்ன விஷயம் எடுத்துகிட்டு போகலாம்னா, வாட்டர் பாட்டில் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு எடுத்து போய்க்கலாம். கர்ச்சீஃப் தேவைப்படுது அப்படின்னாலும் அங்கே கேளுங்க. இன்னும் ஏதாவது இஷ்யூ இருக்குது, அது கண்டிப்பாக தேவை அப்படின்னா அவங்க அலோவ் பண்ணால் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே எக்ஸாம் உள்ளே போகும்போது பர்மிஷன் கேட்டுருங்க. இதெல்லாம் வச்சுருக்கேன் சார், வச்சுருக்கலாமான்னு பர்மிஷன் கேட்டுருங்க. ஏன்னா உள்ளே உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே எல்லா விஷயங்களும் வெளியே வச்சுருங்க. ஹால் டிக்கெட், தென் ஐடி கார்டு. ஸோ அது ஸ்டேஷனரி ஐட்டம் தான் நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கணும். வாட்ச் வேணால் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற எல்லாமே வெளியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு மற்ற ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரிங்களா? பார்த்துக்குங்க. மற்ற எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வர இருக்குது. கண்டிப்பாக அதை ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சரியா? நன்றி.